துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். இதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னன்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரியதாக எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருக்காது. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்திருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா போன மே மாதத்துல உங்களுக்கு குரு பெயர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுவதுமாகவே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் மாதத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிவகை செய்ய போகுது. வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் கடந்த காலகட்டங்களும் உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை தடுப்பதற்கும் அவமான படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் என்னைக்கும் மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ கடந்த காலகட்டங்களில் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச
ஜாபுங்கிறது வேறையா இருக்கும். இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. ஏன்னா இந்த கேது பகவான் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கை வைப்பாருங்க. அதாவது குறிப்பாக கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னாக்கா இவர்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை சச்சரவு, மனக்கசப்பு இவைகள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. கொஞ்சம் கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய நாட்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈகோ காட்டக்கூடாது. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். நாங்களே இந்த கேஸு கோர்ட்டில் வந்து 5-6 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கோம், காசு தான் போயிட்டுருக்குது, வாய்தா மேலே வாய்தா வந்துட்டுருக்கு, கேஸ் எப்போ தான் முடியும்னே தெரியல, எங்களால் போராடவே முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. விரைவில் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருங்க. சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாகவே முடியும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப மனம் வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஜூன் மாதத்துல இருந்தே உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்துல தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமா இருக்கும். பெரியோர்களின் உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் உங்களுக்கு மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுல நிறைய மன அழுத்தமும் சிக்கலும் பிரச்சனையுமே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் உங்களுக்கு வரப்போறாருங்க. வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத கோவில் இல்லை, வாரத்தில் 5 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, எங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்களும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக இந்த 2025 முடிகிறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் வந்து செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும்
எல்லோரையுமே கவர்ந்திழுப்பீங்க. சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால நிறைய கடன் பிரச்சனையில துலாம் ராசிக்காரங்க மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்கு, 5 லட்சம் கடன் இருக்கு, 10 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடனை கட்டி முடிச்சா போதுங்க, நான் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க புலம்புறீங்க. எப்போ தான் நான் அந்த கடனை கட்டி முடிப்பேன், எனக்கு இதுக்கு உண்டான ஏதோ ஒரு பொருளாதாரத்தை ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடிஞ்சு 2026 போகிறக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு துலாம் ராசிக்காரங்க போக போகிறீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்கள் நண்பர்களுமே தெரிஞ்சவங்க எல்லாருமே உங்களை பற்றி பொறாமைப்பட போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க. என்னடா இது நம்ம கூடயே இருந்தான், இப்போ திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. சிலர் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப்போறாருங்க. அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக துலாம் ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடைய இத்தனை நாட்களாக இருந்திருப்பீங்க, ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த நபர் கண்டிப்பாக வழிகாட்டியாக உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார். நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் புதிதாக வரக்கூடிய நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.